Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் கார்போர்டில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கார்போர்டு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வேஸ்ட் கார்போர்டில் நான் இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது வரைஞ்சதுக்கப்புறம் இது மேலேயே நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மொத்தம் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 5 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இந்த கார்போர்டில் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலரில் கலர் பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் பெயிண்டில் டாட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் பெயிண்ட் 2 கார்போர்டுக்கு ஒரே டிசைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 கார்போர்டுக்கு சேம் கலரில் சேம் டிசைன் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு கார்போர்டில் பிங்க் கலரில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். மொத்தம் 5 கார்போர்டும் நான் டிசைன் பண்ணி கலர் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி ரவுண்டாக நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஏதாவது பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் இதுமாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 5 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த 5 பீஸ்லையும் நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லும் கலர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கலர் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஸ்டிக்குக்கும் நான் பிளாக் கலர் கலர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எல்லா ஸ்டிக்கும் நான் கலர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்போர்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸில் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறதுல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கு நெக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா பீஸ்க்கும் நான் ஒட்டிட்டேன். இப்போது இந்த எல்லோ கலர் கார்போர்டுக்கு நான் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கை மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். கீழே காலும் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ கிராஸாக இருக்க மாதிரி ஒட்டிக்க போகிறேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கார்போர்ட்லேயும் சேமாக டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் கார்போர்டில் மறுபடியும் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேறு மாதிரி ஒரு கால் மட்டும் கிராஸாக இருக்க மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக அந்த குச்சை உடச்சி விட்ட மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா அது லைட்டாக வளைஞ்சிக்கும். அதில் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த குச்சி உடஞ்சிச்சுன்னா நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வைக்கணுமோ அது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இந்த காலை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், கீழே கால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையை நம்ம ஆல்ரெடி உடச்சி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு பீஸ் ப்ளூ கலரில் இருக்கதா சேம் இதே மாதிரியே நான் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கால் கை மட்டும் சேம் சைடில் ஃபேஸாக இருக்காமல் ஆப்போசிட் டைரெக்ஷன் ஃபேஸ் ஆன மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் கார்போர்டில் நான் இது மாதிரி கால் இப்படி லைட்டாக இந்த குச்சை வளைச்சி விட்டு வச்சுருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். சப்போஸ் அந்த வளைச்ச இடம் உடஞ்சிருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அதை எந்த சைட் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கணுமோ அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நான் கையும் டிசைன் பண்ணிக்கிறேன். இதையும் லைட்டாக வளைச்சி விட்டுட்டு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டும்போது ஒரு கை மேலே பார்த்த மாதிரியும் ஒரு கை கீழே பார்த்த மாதிரியும் நான் ஒட்டியிருக்கேன். அது நம்ம இஷ்டம் தான், இப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 5 ஷோ பீஸுமே ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ டேப்பை இது பின்னாடி ஒட்டிக்கிறேன். இந்த குச்செல்லாம் இருந்தனால அந்த டேப் வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் டபுள் சைட் டேப் கட் பண்ணி இந்த வாலில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒட்டி வச்சு வாலில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. டான்ஸ் ஆடுற பொம்மை மாதிரியே இருக்கும். நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஷைமா, ஹாய் டியர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.